நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பறவைகளை படம் பிடிக்கிறத பற்றி பேசலாம். புகைப்படக்கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல். அதில் நிறைய துறைகள் இருக்குது. போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப், ஃபேஷன், இண்டஸ்ட்ரியல், அண்டர் வாட்டர், ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, மவுண்டைன் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இவ்வளவு துறைகளை உள்ளடக்கிய இந்த புகைப்படக்கலை, அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் மிகப்பெரிய சமுத்திரத்துக்கு இணையானது. இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவதற்கு உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் செலவு செய்யலாம். அவ்வளவு பெரிய துறைகள். இருந்தாலும் நம் மனித மனது எல்லாத்தையுமே படம் பிடிக்கணும்னு தானே ஆசைப்படும். அதில் ஒன்றும் தவறு கிடையாது, எல்லாமே கற்றுக்கொள்வது தானே. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த பறவைகளை எப்படி படம் பிடிக்கிறது அப்படின்னு பேசலாம். பறவைகளை படம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா மனுஷனுக்கிட்ட என்ன ஒரு விஷயம் இல்லையோ அந்த விஷயத்தை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம், அது வேணும்னு ஆசைப்படுவோம். மனிதனால் பறக்க முடியாது. அதனால் பறவைகள் மேலே எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதனால் பறவைகளை எப்படி படம் பிடிக்கிறது அப்படின்னு நம்ம பேசலாம். பொதுவாக நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் என்ன இருக்கும்னாக்க, சார் இப்போது பறவைகளை படம் பிடிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஏதாவது பர்டிகுலர் பிராண்டு கேமரா யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கும். அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் எந்த பிராண்டு கேமரா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது விஷயம் இல்லை. நீங்கள் எந்த காட்சியை பதிவு செய்கிறீங்க, எந்த கணத்தை பதிவு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியுன்றதை நீங்கள் காட்டுறதுக்காக படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதை விட, நீங்கள் நிஜமாலுமே பார்த்து அனுபவித்து ரசித்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது ரொம்ப உயிரோட்டத்தோடு அந்த படம் ஜீவனுள்ள ஒரு படமாக இருக்கும். பார்க்குறவங்க எல்லாத்தையுமே அது கவர்ந்துடும். ஸோ இன்றைக்கி பேசிக்கலாக சில விஷயங்கள் நம்ம பேசலாம். ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்போஷர்னால் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சில அடிப்படையான விஷயங்கள், அதாவது நீங்கள் பறவைகளை படம் பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது குறைந்தபட்சம் 250 mm லென்ஸாவது உங்கள் கையில் இருக்கணும். ட்ரைபாடை கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா லாங் டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு மில்லிமீட்டர் நீங்கள் கேமரா நகர்த்தினா கூட அந்த பக்கம் காட்சிகள் ரொம்ப தூரத்துக்கு விலகி போயிடும். அப்போ நீங்கள் எதை டார்கெட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி லாங் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக ட்ரைபாடு தேவைப்படும். அதுக்கப்புறமா ஷட்டர் ஸ்பீடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு 700ஆவது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். 1000, அதாவது 1/1000th, 1/2000th செகண்ட், 1/4000th செகண்ட்லாம் நல்ல ஒரு ஷட்டர் ஸ்பீடு. நீங்கள் அந்த பறவைகளுடைய அந்த இறகுகளெல்லாம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு அந்த வேகம் நிச்சயமாக தேவைப்படும். எஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு எஃப் நம்பர். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்கள் அதுக்கு மேலேயும் போய் படம் பிடிக்கலாம். இருந்தாலும் உங்கள் லென்ஸுடைய ஸ்வீட் ஸ்பாட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா படங்கள் நிச்சயமாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ நீங்கள் வெளியில் தான் படம் பிடிக்க போகிறீங்க. ஸோ நல்ல வெளிச்சத்தில் படம் பிடிக்கும்பொழுது உங்களுக்கு 100 போதுமானது. சம்டைம்ஸ் 400, அதுக்கு மேலேயும் போக வேண்டியிருக்கும். அது உங்களுடைய காட்சி, அங்கே இருக்கக்கூடிய ஒளி, இதெல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். பட் இது ரொம்ப ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இதுக்கப்புறமா மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பறவைகளை படம் பிடிக்கவே முடியும். பொறுமை இழந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு காட்சிகள் கிடைக்காமல் போயிடும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பறவைகளை அப்சர்வேஷன் பண்ணணும். என்னென்னா, சிறிது நாட்களுக்கு நீங்கள் பறவைகளை பார்க்கணும். ஏன்னா அது எப்போ பறக்கும்,
அது என்ன மாதிரி செஞ்சுட்டு பறக்கும், அதோட பிஹேவியர் என்ன மாதிரி இருக்கும், அது என்னெல்லாம் பண்ணும், எப்போ சாப்பிடும், என்ன மாதிரி சாப்பிடும், அது மேலே பார்த்துச்சுனாக்கா என்ன அர்த்தம், கீழே பார்த்துச்சுன்னா என்ன, எப்போ திரும்பி பார்க்கும், இதெல்லாம் நீங்கள் ஒரு பேர்ட் வாட்சராக நீங்கள் இருந்து அப்சர்வேஷன் பண்ணா தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த பறவைகளை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்கென்றே நிறைய இணையதளங்கள் இருக்குது. அதில் போயும் நீங்கள் பறவைகளுடைய வாழ்விடங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆர்னித்தாலஜிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுவதன் மூலிமா பறவைகளை பற்றி நீங்கள் நிறைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பறவைகளை படம் பிடிக்க ஆரம்பிக்கலாம். பறவைகளை படம் பிடிக்கிறதுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக காலை நேரத்தில் பறவைகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா அது இரவு நீண்ட நேரம் டைம் எடுத்துருக்கு உணவு எடுத்துக்கணும், அதனுடைய குஞ்சுகளுக்கு வந்து உணவு தரணும். அதனால் காலையில் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு வெளிச்சமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் காலை வேலை வந்து ரொம்ப சிறப்பானது. அதே போல் மாலை சூரிய அஸ்தமானத்துக்கு முன்னாடி அந்த நேரம், அந்த கோல்டன் ஹவர், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா பறவைகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டாக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன் செட் ஆகிடும், அதுக்குள்ளே தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து உணவு கொடுத்தாகணுங்கிற ஒரு அவசரத்தில் அது இருக்கிறனால ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் படம் பிடிக்கலாம். உங்களுக்கு சன்லைட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். மத்தியான வேளைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாக்கா சூரிய ஒளி நேர மேலே வந்து வரனால நிழல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது காட்சிகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது வந்து அந்த நேரம் அவ்வளோ சரியானதாக இருக்காது. காலை மற்றும் மாலை வேளைகள் ரொம்ப சரியானதாக இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் பறவைகளை படம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த முன்னாடியே நீங்கள் போய் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும். ஏன்னா எங்கே இருந்து படம் பிடிக்க முடியும், காலையில் சூரியன் எங்கே உதயமாகும், எந்த பக்கம் அஸ்தமனமாகும், வெளிச்சம் கரெக்டாக இருக்குமா, நம்ம படம் பிடிக்கும்போது வேறு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணுமா, மரக்கிளைகள் இதெல்லாம் குறுக்க வராமல் படம் பிடிக்கணும் நம்ம. ஏன்னா படம் பிடிக்கும்போது சில நேரங்களில் நிறைய கிளைகள்லாம் உள்ளர வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த நம்ம தேர்வு செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் நீங்கள் படம் பிடிக்கும் பொழுது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாமல் மிக அருகாமையில் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஏதாவது குளங்கள், மரங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் பறவைகளை ரொம்ப அழகாக நீங்கள் படம் பிடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப காலங்களில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ரொம்ப அழகான படங்களை நீங்கள் எடுங்க. நாம் இன்னும் நிறைய பேசலாம். நன்றி.